நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 32ஆம் தேதி. ஆகஸ்ட் மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15. மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15. மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் காலை 10:30 மற்றும் 12. இரவு 3 மற்றும் 4:30. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 8:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 7:43 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:43 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு தேவைகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்துடன் ஏதேனும் ஈடுபடுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும். தொழில் உற்பத்தி சிறப்பாக இருக்கும். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். ஏதிலும் நீங்க அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளுக்கு முடிவு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு ஏற்படக்கூடும். சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனதில் துணிச்சல் அதிகரிக்கக்கூடும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். இன்று காதல் போன்ற விவகாரங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காதல் நீங்க இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கக்கூடும். வேலை தேடுபவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். அன்புக்குரியவர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகி விடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு கூடுதல் பரபரப்பு இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. பெரிய பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். முடிஞ்சளவு இன்று ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் இருக்கட்டும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. கிருத்திகை. கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கும். பணியின் காரணமாக உடல் சோர்வடைய கொடுங்க. சிறிது ஓய்வெடுத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. அன்புக்குரியவர்களுக்கு தேவைகள் என்னவோ அதனை செய்து கொடுப்பீர்கள். என்று ஓரளவு வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. பார்த்து எதையும் நிதானமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகுங்க. உற்றார் உறவினரின் வருகை இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணியை மீண்டும் தொடர்வீர்கள். ஆன்மீகத்தின் நாட்டம் செலுத்துவீர்கள். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். கேட்டறித்தில் பணவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. மற்றவுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றி கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபம் கூடுதலாக வரக்கூடுங்க. திறமையான பேச்சுவார்த்தை வெளிப்படக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நேரம் நீங்க பணியாற்றக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது மிக நல்லது. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள்.
சுமையாக வந்த பணிகள் சூடு பிடிக்கும். செயல்களுக்கு நீங்க பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது கூட நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குழப்பமாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று எதையும் ஆராய்ந்து பார்த்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். பதட்டமும் அவசரமும் படாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்தாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பக்குவமாக எதிலும் செயல்படுவது மிக நல்லது. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதிவிடக் கொடுங்க. முயலங்கள் முடியாதது ஏதும் இல்லை. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. ரோகிணி. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை கூட சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் அனைத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பாக இன்று நீங்க பணியில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி இன்று வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று அனைவரும் உங்களை பார்த்து பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் கூட கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் இருக்கக்கூடும். இன்று எதையும் ஆராய்ந்து பார்த்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். தெய்வீக நம்பிக்கையும் ஒரு பக்கம் கூடிவிடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்க கொடுங்க. இன்று அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் தாமதப்பட்டாலும் வர கொடுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் இருந்தாலும் சரியாகி விடக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பண விரயம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகத்தான் இருக்குங்க. மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் நீங்க முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. உங்களின் கவன குறைவால் மேல் அதிகாரியிடம் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோக்கும். ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். காரியங்கள் ஈடுபடும் பொழுது பொறுமை வேண்டும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பெண்கள் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. பெண்கள் எதிலும் அவசரப்படாமல் இருந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். என்று ஓரளவு செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். திருவாதிரை என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க.
எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைதி விட கொடுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க அதிர்ஷ்டகரமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். புனர்பூசம் நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடுங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த நாள் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் அதற்கான சிந்தனையும் வெளிப்பட கொடுங்க. கடகம் ராசி நேயர்கள், என்று நீங்க அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். என்று எல்லோரும் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். என்று யாரையும் இன்று நீங்க மனதளவில் கூட காயப்படுத்த மாட்டீர்கள். ஓரளவு சிரமங்கள் இருந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். சொல்லும் சொற்களை வெல்லும் சொற்களாக மாற்றி அமைந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடக்க கொடுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலக விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லாவற்றையும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். மேலிடத்தில் மனமிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக அமைதி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய செலவுகளுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். கடகம் ராசினியர்கள் எதையும் திட்டமிட்டு எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் கூடுதலாக பணிகளில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் அவசரப்படாமல் செல்லப்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கென்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாட்களுக்கு கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைத்துவிடக்கூடும். பெண்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். கூடுமானவரை இன்று நீங்க பொறுமையை கடைபிடித்தால் எளிதில் வெற்றி பெறலாம். என்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிலும் அவசரப்படாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று நீங்க குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். ஓரளவு எல்லாம் திருப்திகரமாக நடக்க கொடுங்க. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எல்லோரிடத்திலும் மனம் விட்டு பேசுவது நல்லது. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக துளிர்விடக் கொடுங்க. என்று எல்லோரும் உங்களை கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பூசம் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சகோதரர்களின் ஒற்றுமை இன்றி ஏற்படக்கூடும். கொடுக்கல் பாகல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று நீங்க கடன் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி, கவனமாக செயல்படுவது மிக சிறப்பு. ஆயில்யம் என்று உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக வரக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தடைகள் செய்ய வேண்டாம். பல நெருக்கடியிலே சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட கொடுங்க. முடிஞ்சளவு என்று சீக்கிரமாக வேலைகளை ஏற கட்டிவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதும் சிறப்பை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பங்கள் ஏற்படும் இருக்க கொடுங்க. இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வந்து இணைய கொடுங்க. திருமண பேச்சுக்கள் எல்லாம் நல்ல முடிவை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சூடு பிடிக்க தொடங்குங்க. சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிகப்படியான உழைப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதையும் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். எதிர்கால முன்னேற்றத்திற்கு எல்லாம் படிக்கலாக அமைதிவிடக் கொடுங்க.
குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டும் பெண்ணை சரியாக கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஈடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு என்ற மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடும். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்கக்கூடும். பெண்களுக்கு என்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில நீங்க ஜெயிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்குங்க. காரியங்கள் எல்லாம் ஓரளவு சூடுபிடிக்கும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்வது சிறப்பு. பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பக்குவமாக செயல்பட வேண்டும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க உதாசீனப்படுத்த வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் கனவுகள் நினைவாக கொடுங்க. எல்லாம் ஓரளவு திருப்பு முனியாக அமைந்து விட கொடுங்க. இந்த நாள் நீங்க யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். உத்திரம். உடல்நிலையில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதுக்குள் தோன்றும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக ஓரளவு லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்லதொரு மனதை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாந்த குணத்துடன் பேசி பழகுவர்கள் எல்லோருக்கும் நீங்க உறுதுணையாக காணப்படுவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி இன்று உண்டாகுங்க. கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் மலையில் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கும். என்று பயணத்தால் நல்லதொரு பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி கேட்ட இடத்தில் கண்டிப்பாக இருக்கும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். புதிய பாதை புலப்படும் நகருக்கு கொடுங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நண்பர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி கவனம் இருக்கட்டும். வாகன வசதிகள் உண்டாகக்கூடும். அடுத்தவரிடம் வாக்குப்பாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்க கொடுங்க. எதிலும் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்து கொடுக்க வேண்டிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான உறவு ஏற்பட கொடுங்க. யாருக்கும் தயவு செய்து வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். கூடுதல் பணவரவு இருக்கும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். 2-3 நாட்கள் போகட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கவலையை மறந்து செயல்படுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்கள் இன்று எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. பதட்டமோ அவசரமோ பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று நீங்க கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். கூடுதல் மூலதனத்துடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் இருக்கக்கூடும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி
எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்யும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சித்திரை இன்று காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. குடும்பத்தில் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொட்ட காரியம் கண்டிப்பாக தோல்விவிடும். சொத்துக்கள் இருந்து விலங்குகள் விலகி செல்ல கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரியோரிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நண்பர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாக கொடுங்க. சில பணிகள் தாமதமாக இருந்தாலும் சூடு பிடிக்கும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். அளவுக்கு அதிகமாக லாபம் வராவிட்டாலும் போதுமான அளவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. செயல்திறனும் இன்று அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்திலும் சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கென்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இன்று முடிந்தளவு ஓய்வு எடுத்துக் கொள்வது சிறப்பை கொடுக்குங்க. என்று காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நெருக்கடிகள் இருக்கும். பதட்டம் இல்லாமல் நீங்கள் தான் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு இன்று தைரியம் கொடுங்க. படிப்பிலும் இன்று அக்கறையுடன் செயல்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை சிறு வயதிலே ஆர்வமுடன் படிக்க பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இன்று பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனைகள் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற கொடுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுகமான நித்திரை இன்று ஏற்படக்கூடும். இன்று செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். காரியங்களையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பயம் வேண்டாம். விசாகம் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வருமானம் வழக்கம் போல் வந்து கொண்டிருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க நல்ல நிலைக்கு உயரக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். பண வரவை இன்று நீங்க கண்டிப்பாக அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை விடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எப்படிப்பட்ட விஷயத்தையும் தெளிவான முறையில் அணுகுவீர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று பண நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. பணம் வருவது போல் இருந்தாலும் வராமல் போவதற்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குமே தவிர மற்றபடி அதனை நினைத்து கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சகோதர சகோதரியிடம் பார்த்து பேச வேண்டும்.
என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொழில் வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கக்கூடும். நல்ல நிலைக்கு உயரக்கூடிய சூழல் இருக்கும். வருமானம் வழக்கம் போல இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கும். இன்று திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வீடு வாங்கினதுக்கான செலவுகள் ஒரு பக்கம் கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். திடீர் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுப்பீர்கள். இன்று காதலில் மட்டுமே குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். எல்லா வகையிலும் ஓரளவு நன்மை இருக்குங்க. என்று மாணவர்கள் கல்விக்கு மட்டுமே அக்கறையாக இருக்க வேண்டும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு சிறப்பான முறையில் செல்லக்கூடும். கல்வியில் ஜெயிப்பதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிரகாசமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி காரியம் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று நீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் இன்று பிறர் விவகாரங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறைமடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீடு வாகனம் செலவுகளுக்கான சூழல் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. பெற்றோரின் தேவையை அறிந்து இன்று நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவர் கேட்ட உதவிகளை பரிபூர்ணமாக செய்து கொடுப்பீர்கள். கேட்டை இன்று தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடுங்க. நல்ல நிலைக்கு உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. வீடு வாகனங்களுக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். விலங்குகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். இன்று ஓரளவு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். திறமைகள் கண்டிப்பாக பலிச்சிடும். சகோதர வழியில் சகாயம் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் சிறப்பு. வாக்குவாதங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். சக நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கப்பெறும். நல்லதொரு சூழல் உருவாகக்கூடும். குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்துக்கள் தெரிவிப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சூழ்நிலை நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். அலைந்து திரிந்தும் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு காரிய தாமதம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலுக்காக நீங்க நேரம் ஒதுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பீர்கள். மாணவர்களுக்கு செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம்
இன்று நீங்க வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லதொரு சூழல் உருவாகக்கூடும். சகோதர வழியில் சகாயம் கிடைக்கக்கூடுங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். உன்னுடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். போராடம் நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். காரியங்கள வெற்றி ஏற்படக்கூடுங்க. திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிடும். தேவையற்ற விவாதங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக கூடுங்க. மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உத்திராடம் இன்று தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்யாதீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்வீர்கள். கடுமையான உழைப்பு இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடுங்க. சுமூகமான சூழல் உண்டாக கூடுங்க. கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி இன்று அற்புதமாக செயல்படுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று சிக்கல்கள் ஓரளவு விலகி எதிலும் சாதிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். எவருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் தர வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழல் உருவாகக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக்கிய செலவுக்கு சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. மனைவியின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்குங்க. வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். பல நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணம் கூட தோன்றுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. நல்லதொரு சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவுகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தாயின் அன்பு வார்த்தை கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பதட்டம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் குழப்பமாக இருந்தது கூட கொஞ்சமாக சரியாகி விடக் கொடுங்க. காதலில் உங்களுக்கு ஓரளவு திருப்தி உண்டாகக்கூடும், பயம் வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடும். என்று ஓரளவு எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாகுங்க. விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். தாய் வழி உறவில் உங்களுக்கு ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் இன்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தாரிடம் இன்று நீங்க அன்பை வெளிப்படுத்துவீர்கள். போட்டி போட்டு கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக அமைத்துவிடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு குடும்பத்தாரிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் நல்ல நிலைக்கு உயர்ந்து கொள்வீர்கள். காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பிள்ளைகள் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க சிறப்பாக எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்கள், உன் நல்ல மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. தெய்வீக நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. செயல்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம்.
வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் விற்பது, வாங்குவது போன்ற விஷயங்கள்ல கவனம் வேண்டும். இதுவரை இருந்த தொய்வுகள் கண்டிப்பாக நீங்கும். லாபம் சீராக அதிகரிக்கும். இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வாடிக்கையாளர்களை இன்று தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. காரியங்களையும் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பயனற்ற பயணங்கள் மட்டும் செல்ல வேண்டாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு என்று எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் என்று முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் மட்டுமே உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். மாணவர்கள் பெரிய விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்பை உணர்ந்து கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று ஓரளவு சோதனையில் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பிறருக்காக நீங்க வாக்குறுதி எதுவும் கொடுக்க வேண்டாம். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதி விட கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. என்ற மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைதி விட கொடுங்க. சதயம். என்று பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து அடைய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். என்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புரட்டாத்தி. என்று நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். கனவுகள் உங்களுக்கு நனவாக கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று உங்களுக்கு நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். காரியங்கள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் இன்று ஏற்படக்கூடுங்க. தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக மாறும். முக்கியமாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பல செலவுகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. தகராறுகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. லாபம் சீரான முறையில் அதிகரிக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். இடையூறுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழக்கூடும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த பதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்கைகளால் மன உளைச்சல் போன்றவை ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பின்னே சரியாக கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி பழகுவீர்கள். அவர்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுதல் கவனம் எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு என்று சகோதர வகையில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இனிய செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. இனிமையாக பேசி காரியங்களையும் சாதிக்க முடியுங்க. காதல் குளறுபடியாகத்தான் இருக்குங்க. குழப்பமாகத்தான் இருக்குங்க. காதல் போக போகத்தான் சரியாகுங்க. அது வரைக்கும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் இருக்க வேண்டுங்க. இன்று மாணவ கண்மணிகள்
கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அதேபோல படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பலவிதமான யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்குங்க. சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். பயனற்ற பயணங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். இன்று எதிலும் சிறப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். உத்திரட்டாத்தி. பயணங்களின் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க உதாசீனப்படுத்த வேண்டாம். குழப்பங்கள் இருந்தது போக போக சரியாகுங்க. மனதிற்குள் இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று ஓரளவு நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். இன்று ஓரளவு மாற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும், நல்லவைகள் நடக்கும், தைரியம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, செலவுக்கு கையில் காசு பணம் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.